வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள். நம்ம ஃபேமிலியில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன். என்னன்னு தானே கேட்குறீங்க? இன்னைக்கு வந்து எங்கள் 2 பேர்த்துக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி. முதல்ல கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து எங்களோட 15வது வருட வெட்டிங் ஆனிவர்சரிங்க. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நல்ல என்ன சொல்ல, ஒரு அருமையான தருணம் இன்னைக்கு. ஸோ ஒரு கேக்கை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வருஷம் நாங்கள் பண்ணுறது. இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷல். நிறைய கேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். என் பையன் தான் எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரே கேக் வாங்கி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது நெய்க்காரப்பட்டியில் ஹோம்மேடு பேக்ஸாக இவங்க வந்து பாரூஸ் பேஸ்ட்ரின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்ககிட்ட தான் நம்ம கேக் ஆர்டர் பண்ணோம். ஸோ அவங்க கொண்டாந்து கொடுத்து நம்மளுக்கு வெட்டிங் செலிப்ரேஷன் சொன்னால நம்மளையும் வாழ்த்தி காம்ப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாமே கொண்டாந்து கொடுத்தாங்க. என்னென்ன கேக்கு ஆர்டர் பண்ணோம், அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து நீங்களும் பாருங்கள். நம்ம வெட்டிங் செலிப்ரேஷனையும் பாருங்கள். உங்களுடைய வாழ்த்துக்களும் நமக்கு வந்து தேவைப்படுது. பாரூஸ் பேஸ்ட்ரி வந்து ஸ்பெஷலாக நமக்காகவே வந்து தீமில் வந்து அவங்க டிசைன் பண்ணி கேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்களும் எங்களோட இந்த சின்ன செலிப்ரேஷனில் கலந்துக்குங்க. இது வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க இந்த கிஃப்ட்டு. இது என்னென்னு பார்த்துடலாமா? ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம 1000 ரூபீஸுக்கு மேலே கேக்ஸ் ஆர்டர் பண்ணால் இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் இருக்குன்னு சொன்னால் நம்மளோட ஃபோட்டோஸ் அனுப்பி கொடுத்தோம். அவங்க வந்து அதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபோட்டோ 2 ஃபோட்டோ அனுப்பிச்சேங்க. எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃப்ரேம் போடுங்கன்னு சொன்னோம். 2 ஃபோட்டோவுமே ஃப்ரேம் போட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த 1000 ரூபாய்க்கு மேலே காம்ப்ளிமெண்ட் வர்றதை நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமாகவும் வாங்கிக்கலாம். சில்வர் காயினாக வேணாலும் வாங்கிக்கலாம். 1 கிராம் உங்களுக்கு சில்வர் காயின் வேணும்னாலும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கேக் வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல வெட்டிங் டே செலிப்ரேஷனுக்காக ஆர்டர் பண்ண கேக் வந்து இது ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குங்க. வெண்ணிலா ஃப்ளேவரில் ஆர்டர் பண்ணோம் இது. ஸோ அது போக நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இது என்னன்னு சொல்லிடுறோம். இது வந்து ஜார் கேக்கு, அதாவது ரசமலாயும் ஜாமுன் ஃப்ளேவரில் ஜார் கேக்ஸு. இது பார்த்தீங்க அப்படின்னா கப் கேக்கு, அப்படியே ஃப்ளவர் டிசைனில் இருக்க மாதிரி கப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ட்ரீம் கேக். நிறைய ட்ரெண்டிங்கில் ட்ரீம் கேக் தான் போயிட்டுருக்கு. ட்ரீம் கேக், ட்ரீம் கேக். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ப்ரௌனி 4 பீஸ் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்ஸ். அவங்க ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட பாக்ஸே நல்லா இருக்குல்ல, டிசைன் நல்லா எல்லாமே பேக்கிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. உங்களோட பேக்கிங்கே வந்து பிரமாதமாக இருக்குது. சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க காம்ப்ளிமெண்ட்டாக. இன்னொரு பெரிய சாக்லேட்டும் இருக்குது. அது போக வந்து நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்தால் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சில ஐட்டங்கள் இருக்குது. அதுலேயுமே வந்து உங்களுக்கு சாக்லேட்ஸு, ஃப்ளவர்ஸு, பென்சில்ஸு, அந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்துருக்குங்க. இது வந்து சாக்லேட்டு. முதல்ல இந்த ஜார் கேக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஜார் கேக் நல்லா அழகாக இருக்குங்க. ஒரு கண்ணாடி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து ரசமலாய், அப்புறம் ஜாமுன் ஃப்ளேவர் ரசமலாய். இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து ரசமலாய் ஃப்ளேவரு. இது வந்து ஜாமுன். ஸ்பூன் அங்கே இருக்கு. மேலே நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கப்பா. இதில் வந்து அப்படி குலோப் ஜாமுன் அப்படி மேலே வச்சுருக்காங்க. உள்ளேயும் குலோப் ஜாமுன் இருக்கும் போல. சூப்பராக இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த ஜாமுன் ஃப்ளேவருக்கு அந்த குலோப் ஜாமுன் மாதிரி போட்டு நிறைய லேயர்ஸ் தெரியுது அவங்களுக்கு, க்ரீமெல்லாம் போட்டு. இவங்களோட அந்த ப்ரெசன்டேஷனே பிரமாதமாக இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டு. இதுவும் அந்த நம்ம ரசகுல்லா சாப்பிடுவோம்ல, சேம் அதே மாதிரி தான். நல்லா ஜூஸியாக இருக்குது. நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க. அதே போல் ரொம்ப ஸ்வீட் திகட்டுற மாதிரியும் இல்லை. நம்ம ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. நல்லா இந்த நார்மலான ஸ்வீட்டில் தான் இருக்குது. நல்ல டேஸ்ட்டுங்க. இந்த ஜாமுன் லேயர் மாதிரி உள்ளுக்குள்ளே போட்டு பிரமாதப்படுத்தியிருக்காங்கப்பா. நீங்கள் இந்த பெங்கால் ஸ்வீட்டு சாப்பிட்ற ஆளுகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரசமலாய் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். நல்லா நட்ஸு போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க.
அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து ஒரு லேயர், ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு லேயர், அப்புறம் ஜாமுன் போட்டிருக்காங்க, அப்புறம் க்ரீமு ஜாமுன் அந்த மாதிரி ஒரு லேயராக போட்டிருக்கும் போது நல்லா இருக்கு. இதுவுமே ஸ்வீட் வந்து நார்மலாக தான் இருக்கு, ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை. இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் நினைக்கிறேன். இதா நல்லா ப்ளூ அண்ட் ஒயிட்ல நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க கப் கேக். ஏப்பா ஆமாம், சாப்பிட்டு பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு? ஸோ இது வந்து ஒரு தீம் பேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. வெட்டிங்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் வேணும்னா தீம் பேஸ்டாக பண்ணி தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி கான்செப்டில் கேட்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஏப்பா வெண்ணிலா ஃப்ளேவர்லாம் வெண்ணிலா ஃப்ளேவர் தான். உள்ள வந்து கேக் வச்சு மேலே வந்து க்ரீம் போட்டிருக்காங்க. மேலே க்ரீமு, உள்ள வந்து கேக், க்ரீமில் டெக்கரேஷன், உள்ளுக்குள்ள கேக். அதாவது இப்போ பர்த்டே பார்ட்டிஸ்க்கு வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கப் அப்படி கொடுத்துடலாம் இல்லையா? கேக்கு, கப் கேக் வந்து இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று கொடுத்துடலாம். இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்லா கேக்குமே ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கு, ஜூஸியாக இருக்கு, நல்லா இருக்குங்க. இதுவுமே திகட்டலை பார்த்தீங்களா? கேக்கெல்லாம் வந்து ஸ்வீட் கரெக்டாக போட்டிருக்காங்க. சில இடத்துல அந்த கேக் எசன்ஸ் எல்லாம் நிறைய போட்ட ஒரு மாதிரி இருக்கும். பெர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் இருக்கு. ஏப்பா ஆமாம், சூப்பராக இருக்கு. அடுத்து நம்ம ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணிடலாங்களா? நல்லா குட்டி பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் அப்படியே நல்ல இதாக இருக்கு, பார்க்கறக்கே கிளிட்டரிங்காக இருக்கு. கிளிட்டரிங்காக இருக்கு, இதுவுமே நல்லா கலர்ஃபுல்லாக. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ப்ரௌனிஸ் நல்லா அந்த சாக்லேட் ஃப்ளேவர், நல்லா அந்த டார்க் சாக்லேட் ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்கு இல்லையா? ஆமாம், இல்லை சாக்லேட் வந்து எனக்கே பிடிக்காத, திகட்டும். ஒரு சாக்லேட் கசக்கும் இல்லையா? சாக்லேட் கசக்கும், ஆனால் இது கசக்கலை, நல்லா இருக்குது, சூப்பர். அடுத்து ட்ரீம் கேக் சாப்பிட்டு பார்க்கலாமா? பெருசாக இருக்குல்ல இது, மேலே கொஞ்சம். எப்பவுமே இந்த ட்ரீம் கேக் வந்து மேலே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குங்க, ஏன்னா அந்த சாக்லேட்டை வந்து மேலே மோல்டு மாதிரி ஊற்றிருப்பாங்க. ஏப்பா அது ஃப்ரிட்ஜில் இல்லையே, நம்ம சாப்பிட்டதில்ல. நான் சாப்பிட்டுருக்கேன் ட்ரீம் கேக். என்ன டேஸ்ட்டுங்க? இப்போ மேலே வந்து சாக்லேட் கிறிஸ்பியாக இருக்கு, அதுக்கு அடுத்து லிக்விட் சாக்லேட்டு, உள்ளுக்குள்ள கேக்கு. ஸோ 5 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஆமாம், மேலே வந்து அந்த டைரி மில்க் சாக்லேட் மாதிரி இருக்கு, உள்ள வந்து க்ரீமியாக இருக்கு. எப்படி செய்யறாங்கன்னு தெரியல. உள்ள போக போக சூப்பராக இருக்கு. பழனிக்குள்ள இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து டெலிவரி ஃப்ரீ தான். அடுத்து வந்து நம்ம மெயின் கேக்கு, ஸோ வெட்டிங் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஃப்ரெஷ் க்ரீம் கேக். இவங்களோட இன்னொரு அருமையான விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கெல்லாம் வந்து 10 days ஆனாலும் கெடாது, நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹோம்மேடாக இவங்க பண்ணுறனால நல்லா பக்குவமாக செய்கிறாங்க. இந்த டேஸ்ட்லேயும் சரி, பதத்துலேயும் சரி. இந்த ஐட்டங்கள் எல்லாமே நீங்கள் நியர்லி 1 week to 10 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஹார்ட் ஆயிடும், வெளியே வச்சா தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அதுவுமே 1 week வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துடலாங்களா? கேக் மட்டும் சாப்பிட்டா சூப்பராக இருக்குப்பா. இந்த கேக் உள்ள ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி இருக்கு. நைஸ். இல்லை உள்ள வந்து இந்த ரெட் கலரில் இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து ரெட் கலரில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இருங்க கிட்ட காட்டுறேன். உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ரெட் கலரில் லேயர் லேயராக போட்டிருக்காங்க, ப்ளம்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அது ஏதாவது சிரப் ஊற்றுவாங்க, அந்த நல்லா இருக்கும், அந்த ஜூஸியாக இருக்கிறதுக்கு இந்த சிரப் மாதிரி ஊற்றுறாங்க. இல்லை வெனிலா ஃப்ளேவர்னாலும் கிட்டத்தட்ட ஒயிட் ஃபாரஸ்ட் மாதிரி டேஸ்ட்டில் இருக்குல்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு தடவை பாரூஸ் பேஸ்ட்ரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், பிரமாதமாக இருக்குங்க.
அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நான் கொடுக்குறேன். அடிக்கடி அவங்க ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க, ஐட்டம்ஸ் எல்லாம் புதுசாக ஆட் பண்ணுவாங்க. செக் பண்ணி ரெகுலராக பார்த்து வாங்குங்க. அதே போல் குழந்தைங்களுக்கு இப்போ பர்த்டேனா அவங்க ஏதாவது தீம் வைஸ் அந்த பேஸில் எங்களுக்கு வேணும்னு சொன்னாலும் அதுவும் செட் பண்ணி தர்றாங்க. உங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் வேணும்னாலும் அவங்க செட் பண்ணி தர்றாங்க. நீங்கள் என்ன தீம் எங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கனாலும் அதை அவங்க செட் பண்ணி தர்றாங்க. அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கூட வாங்குறது இல்லையாமாங்க? ஆக்சுவல் காஸ்ட் இல்லையா? ஆமா, அது வந்து வெளியேனா இப்போ எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவாங்க. பட் நாங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் வாங்குறது இல்லை. உங்களுக்கு என்ன தீம் வேணாலும் செட் பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஐட்டமுமே நல்லா இருக்குல்ல, டேஸ்ட் வைஸா. எதுவுமே திகட்டல. ரொம்ப முக்கியமா திகட்டலைங்க. அதாவது வந்து சுகர் ரொம்ப ஆட் பண்ணாம ஸ்வீட்னஸை காட்டாம டேஸ்ட் வைஸா அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த சாக்லேட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே திகட்டும், கசக்கும் மெயினா. பட் இது எதுவுமே கசக்கல. சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போலதான் இருக்கு இல்லையா? இந்த கிரீமுமே பிசுபிசுக்கு ரொம்ப இல்லாம ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், பார்ட்டிஸ், கெட் டுகெதர் எதுனாலும் நீங்கள் பாரஸ் பாஸ்டருக்கு கூப்பிடுங்க. அவங்களோட நம்பரும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். நல்ல ஒரு அருமையான விஷயம். எப்படி நம்ம இந்த தடவை வெட்டிங் டே உங்களோட செலிப்ரேட் பண்ணியாச்சு. 15 இயர்ஸில் இந்த நிறைய ஐட்டம்ஸ் நமக்கு இந்த வெட்டிங் டே தான் ஸ்பெஷல். இவ்வளோ ஐட்டங்களை ஆர்டர் பண்ணி என் பையனும் சொல்லிக்கிட்டே இருந்தான், எப்போ பாரு அந்த ஒரே ரவுண்டு கேக் வாங்கி வெட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா. அவன் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால வந்து அவர் வரல. இது முடிச்சுட்டு அவர் சாப்பிடுவார். இல்ல கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேக்ஸ், இந்த கப் கேக்ஸ், இந்த மாதிரி பர்த்டேக்கு டிஃப்ரெண்டா பண்ணும்போது அவங்களுக்கும் பிடிக்கும். அதே போல வர்றவங்களுக்கும் இந்த மாதிரி கப் கேக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். அவங்களும் ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் அவங்க பண்ணி தராங்க. நீங்க ஸ்கூல்ல இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுக்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுக்கும்போது கூட இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பென்சிலு, பென்னு, ஷார்ப்னர் நம்ம என்ன கேட்குறோமோ அதை அவங்க பவுச்சில் போட்டு உங்கள் குழந்தைங்க பர்த்டே பேபியோட ஃபோட்டோஸும் அவங்க அதில் செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் டைம் நம்ம இது மாதிரி பண்ணலாம். நல்லா இருக்கும். நல்ல டேஸ்ட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஜாமுன் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. ஸோ மறக்காமல் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மெயினாக இந்த மாதிரி கண்டெய்னரில் கொடுக்கும்போது நமக்கு அது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இப்போ ஒரு பர்த்டேங்கும் போது இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேலே இந்த மாதிரி செட் பண்ணும்போதே அது நல்லா இருக்கும். அந்த ஃபங்க்ஷனே நல்லா இருக்கும். ரெண்டாவது வர்றவங்களுக்கு நம்ம ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கணும். அதுவுமே அவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா பிரமாதமாக கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்லேயுமே உங்களுக்கு வந்து அழகழகான சாக்லேட்ஸுமே வரும். இந்த மாதிரி சாக்லேட்ஸும் செட் பண்ணி தராங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட் ரேப் மாதிரி பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்கு. நான் இன்னும் சாக்லேட்ஸ் ட்ரை பண்ணல. பையன் தான் சாப்பிடுவான் சாக்லேட். வந்து டார்க் சாக்லேட்டுங்க, ஹோம்மேட் டார்க் சாக்லேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரா இருக்கு. நிறைய டார்க் சாக்லேட் வந்து ஒரு மாதிரி கசக்கும், ஆனா இது கசக்கவே இல்லை. நல்லா இருக்கு. அந்த ஃப்ளேவர்லாம் எடுத்து காமிக்குது. நல்லா இருக்கு. ஹோம்மேட் பேக்ஸ் அப்படின்னாலுமே இவங்க மெனு வந்து ரொம்ப பெரிய லிஸ்ட்டுங்க. நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கேக்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. ஜார் கேக், ப்ரௌனிஸு, கப் கேக்கு, ட்ரெஸ் லெச்சர். க்ரீம் கேக் நம்ம வாங்கினது 1/2 கிலோங்க. அதே உங்களுக்கு 1/4 கிலோ வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு பர்த்டே அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா கேக்லேயுமே அதை வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அது போலவே உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லையுமே அவங்களோட ஃபோட்டோஸ் வர மாதிரி இமேஜஸ் இருக்க மாதிரி ஸ்டைலிஷாக இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. பாரஸ் பேஸ்ட்ரியுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும். கால் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணுங்கள், மனசுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுங்கள். சந்தோஷமான நாள் இன்னைக்கு. எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? ரைட், பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இதே போல் ஆதரவையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.